கைஸ் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுங்க, அது நீங்கள் நம்பலன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. என் தம்பி கூப்பிட்டேன். ஆமாம், ஆஃப்லைன் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான். இப்போ நீங்கள் நடக்கிறது மட்டும் பாருங்கள், அவன் பாட்டுக்கு உட்காந்து விளாண்டுருக்கான். ஸோ அலைவ் வந்து ஒன்று தான் இருக்குது. நான் மட்டும் ப்ளைனில் போயிட்டுருக்கேன். பூயாவே கொடுக்கல கைஸ், என்னன்னு தெரில. சரி நான் கீழே இறங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு 2 மேக்ஸ் லெவல் கன்று கிடைக்கும் பாருங்கள். நான் ஃப்ரீக்கிக்கு தான், பட் இங்கேயே இறங்கிடுது. எனக்கு 2 மேக்ஸ் லெவல் கன்று கிடைக்கும். மட்டும் இது ஓல்டு மேப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் பீக்கு புதுசாக இருக்குது. க்ளூவால் கீழேயே கிடைக்கிது கைஸ். இங்கே வருங்கதா, க்ளூவால் கீழே கிடச்சிருச்சா. ஏற்கனவே எனக்கு ஷேர் கன்று அது இதுன்னு கொடுத்துட்டானுங்க. சூப்பர் மார்க்கெட் கிடச்சிருச்சா. போனோடனே ஒரு சொல்லலை, அந்த சைடு M4A1 இருக்கும் பாருங்கள். M4M மேக்ஸ் பண்ண கன்று. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வாட்டு க்ளோவால் ஜாலியாக போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். M4A1 மாற்றிப்பேன். நான் மாற்றினா நல்லா பார்த்தான் போய்க்கு நான் பாட்டு கோவா போட்டு விளாண்டுருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பூயா கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யாரெல்லாம் மறக்காமல் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அந்த ட்விஸ்ட் என்னன்னு நான் காட்டுறேன். நீங்கள் யாரில் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். என் தம்பி வேறு மொட்டை அடிச்சாச்சு. என் மேலே ஏறி அடிக்கலாம். ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும். இந்த மாதிரி இது மேலே ஏறி நல்லா இருக்குது கைஸ். நீ கேம் விளையாடுறியா? ஓகே கைஸ், எனக்கு வந்து பூயா கொடுத்துட்டாங்க. பால் விளையாட கூப்பிட்றான். இப்போ பாருங்கள், யாரில் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு காட்டுங்க. இது மாமா சில எடுத்துகிட்டு வர, வெயிட் பண்ணு. நீங்கள் யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் அதை கண்டுபிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப் கைஸ். ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.